உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். I will enlarge your borders. I will enlarge your borders. சபரியா 3:20 சொல்கிறது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஏசாயா 43:19 சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் ஆதரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் கொண்டாடுவேன். தேவன் இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வருஷங்கள் வரும், வருஷங்கள் போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு மாறி இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஜபத்தில், பரிசுத்தத்தில், உபவாசத்தில், தேவனை தியானிக்கிறதில்லை நாம் ஒருபடி விடப்பட வேண்டும். நம்முடைய சுபாவங்களில் ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். உலகம் பெருமையானவர்களை மதிக்கும். கர்த்தர் அவருடைய பாதத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறவர்களை கனப்படுத்துவார். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக. கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை அதிகமாக தியானித்துக் கொண்டிருந்தோம். வந்த அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்தது. திரும்ப அதே வார்த்தையை சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த ஆண்டு கர்த்தர் எல்லைகளை அதிகரிப்பார். இந்த வசனம் 4 காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாகவே 4 காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவது, ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்ட், தீர்க்க தரிசன வார்த்தை. செகண்ட், இட்ஸ் a powerful word, வல்லமையான ஒரு வார்த்தை. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்றால் எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. செகண்ட், இட்ஸ் a powerful word, வல்லமையான ஒரு வார்த்தை. மூன்றாவது, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்றால் எப்படிப்பட்ட வார்த்தை? பிளசன்ட் வேர்ட், மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. நான்காவது, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னால் the promised word, தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புத்தகம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஞாபக புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணும் என்பது. 5 விதத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். In our personal life, God will enlarge our borders. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். What you say you have. What you say you have. In our personal life, God will enlarge our territory. God will enlarge our borders. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் யாருடைய எல்லைகள் எல்லாம் விஸ்தாரம் வைக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவன் யாபேசின் எல்லையை விரிவாக்கியிருக்கிறார். யாபேஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன். 1 நாளாகமம் 4:10 சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து நீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டது தேவன் அவருக்கு தனிப்பட்ட ஒரு மனிதன். தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எல்லையை விரிவாக்குகிறார். The same God will enlarge our territory this year. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகவும் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார். உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்றால் அது தீர்க்க தரிசன வார்த்தை. எனக்காக 600 வருடத்துக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் வாக்கியம் 14 சொல்லுகிறது.
13-14 இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியா தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பல தேசங்களாயிருந்து தான் தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உத்தரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய வேண்டும். இவர்கள் சேவிக்கும் சாதிகளுக்கு நான் நியாயத்திருப்பேன் என்று மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் ஏறத்தாழ 600 வருடங்களுக்கு மேலாக வெளிவருகிறது. பிறகு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக ப்ராப்பர்ட்டி தீர்க்க தரிசன வார்த்தை இந்த ஆண்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நாம் விசுவாசத்தோடு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆனஸ்டா சொல்லுவேன். யாபேசின் ஜெபத்தை சொல்லாம நான் தூங்க மாட்டேன். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லிடுவேன். அப்ப தேவன் யாபேசின் எல்லையை விரிவாக்கினவர் நம்முடைய எல்லையை விரிவாக்குவார். என் வசனம் பெருமையான இடத்துல திரும்பி வராது. நான் சொல்றதை செஞ்சுட்டு தான் திரும்புவேன். நான் சொல்றதை செஞ்சுட்டு என்ன பண்ணலாம்? திரும்பும். இன்றைக்கு வரைக்கும் 27 வருஷ காலம் முடியும் செய்கிறேன். என்னுடைய பாட்டம் லைனின் மை மினிஸ்ட்ரியின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காரணம் என்ன? தேவன் நம்முடைய எல்லையை எனக்கு பர்சனல் ரூத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ரூத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலையை தேவன் விஸ்தாரமாக்கினாரா இல்லையா? விஸ்தாரமாக்கினார். ரூத் was a gentle young widow. தேவன் என்ன செய்கிறார்? போவாஸ் அப்படி என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? கர்த்தரை உறுதியாக கற்றுக்கொள்கிறார். தேவன் எப்போது நம்முடைய எல்லையை விரிவாக்குவார்? following Jesus Christ. ஆண்டவரை பின்பற்றுதல உனக்கு உறுதி இருக்கும்னா தேவன் உன்னுடைய எல்லையை விரிவாக்குறதுல உறுதியா இருப்பார். நான் ஆண்டவரை பின்பற்றல உறுதியா இருந்தேன்னா என் எல்லையை விரிவாக்குறதுல யார் உறுதியா இருப்பாங்க? நான் அடிக்கடி இப்படி சொல்வது உண்டு. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், கர்த்தர் நம் காரியங்களை நாம் தேவனுடைய காரியங்களை தியானிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை காரியங்களை என்ன பண்ணுவார்? தியானிக்கிற தேவனாக கர்த்தர் ரூத் என்ன பண்ணார்? அபரிமிதமாக ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் பரம போவார். இந்த ஆண்டு நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நாம் தெரிய செய்கிறோம். This year certainly God will enlarge territory in our personal life. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தெய்வன் எல்லைகளை விரிவாக்குவார். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு தெய்வம். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். God will